நீங்க மொபைல்ல வச்சிருக்க ஏஐ ஆப் உங்களை ஏமாத்துது, உங்ககிட்ட பொய் சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆதாரபூர்வமா, அதாவது இந்த புது ஆப்பை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதுல பாத்தீங்கன்னா O3 கிட்டத்தட்ட 13% நீங்க ஏஐ ஆப் கிட்ட கேள்வி கேக்குறீங்கல்ல, அதுவும் சில வினாடிகள்லயே உங்களுக்கு பதில் கொடுக்குது இல்ல, அந்த இடைப்பட்ட நேரத்துல இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏஐக்கு பயம் வேற வந்துருச்சாம். நம்ம மனுஷனை விட புத்திசாலியா நம்மை காட்டிக்கிட்டா நம்மள ஒருவேளை இந்த மாதிரி ஆப் பொய் சொல்லக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறைய அல்காரிதம்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த பொய் சொல்றத 0.4% குறைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஆப் பொய் சொல்லாம இருந்துச்சா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நம்ம எப்ப கண்காணிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு அந்த சமயத்துல பொய் சொல்றது இல்ல, நம்ம கண்காணிக்காத அப்போ ஏஐ ஆப் எவ்வளவு பொய் சொல்லுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு உங்க பர்சனல் விஷயத்தை எல்லாம் ஏஐ கிட்ட சொல்றவங்களா நீங்க? என்னைக்கா இருந்தாலும் இப்போ நீங்க கேட்க போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்க மொபைல்ல வச்சிருக்க ஏஐ ஆப் உங்களை ஏமாத்துது, உங்ககிட்ட பொய் சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. யாரு நிரூபிச்சிருக்காங்க? என்ன நடந்துச்சு பார்க்கலாம். ஏஐ பொய் சொல்லும், உங்களை ஏமாத்தும் அப்படின்னு ஓபன் ஏஐ நிறுவனமே அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, ஏஐ நிறுவனத்தோட சேஃப்டி ரிசர்ச் டீம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தங்களோட லேட்டஸ்ட் மாடல்களான O3 மற்றும் O4 மினியை சோதிச்சு பார்த்திருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 180 சினாரியோ, வெவ்வேறு சினாரியோவை கொடுத்து ஏஐ கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த புது ஆப்பை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதுல பாத்தீங்கன்னா O3 கிட்டத்தட்ட 13% பொய் சொல்லியிருக்கு. அதே மாதிரி O4 மினி மாடல் 8.7% பயங்கரமா பொய் சொல்லியிருக்கு. ஏதோ தெரியாம ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி நம்ம கேட்ட கேள்வியில அது குழப்பமாய் பொய் சொல்லுச்சுன்னு இல்ல, திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்கு. அதாவது டெலிபரேட் டிசெப்ஷன். இதை தான் நம்ம சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, நாம கேட்கறவங்க கிட்ட பொய் சொல்ல போறோம்னு தெரிஞ்சுதான் ஏஐ ஆப் அப்படி சொல்லியிருக்கு. இதுல ஒரு கிரீப்பியான விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நீங்க ஏஐ ஆப் கிட்ட கேள்வி கேட்கறீங்கல்ல, அதுவும் சில வினாடிகள்லயே உங்களுக்கு பதில் கொடுக்குது இல்ல, அந்த இடைப்பட்ட நேரத்துல அதோட சிந்தனையில ஏஐக்கும் ஒரு சிந்தனை இருக்கு, அது என்ன நினைக்குது, அதுக்கப்புறம் நமக்கு பதில் சொல்லுது அப்படின்னு அந்த ரிசர்ச் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த யூசர் கிட்ட இந்த உண்மையை சொன்னா அவங்க என் மேல சந்தேகப்படுவாங்க, அதனால இந்த தகவலை மறைச்சிட்டு ஒரு பொய்யை சொல்லலாம் அப்படின்னு ஏஐ ஆப் தனக்குள்ளேயே பிளான் பண்ணுதான். இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் மாதிரியே யோசிக்குது. பணிகளை முடிக்காமலேயே முடிச்சிட்டேன்னு பொய் வேற சொல்லுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆதாரங்களை மறைக்குதான். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் நடுக்கமா இருக்கு. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏஐக்கு பயம் வேற வந்துருச்சாம். நம்ம மனுஷனை விட புத்திசாலியா நம்மை காட்டிக்கிட்டா நம்மள ஒருவேளை இல்லாம பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் ஏஐ ஆப்க்கு வந்துருச்சாம். அந்த அளவுக்கு சிந்திக்குது. அதனால சேஃப்டி டெஸ்ட் கொடுத்தா வேணும்னே கம்மியான மார்க் எடுக்குதான். இதையாச்சும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லவே இல்ல. தன்னை தானே காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஏஐ ஆப்புக்கெல்லாம் தானாவே வந்துருச்சாம். சரின்னு ஓபன் ஏஐ ரிசர்ச் டீம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஆப் பொய் சொல்லக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறைய அல்காரிதம்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த பொய் சொல்றத 0.4% குறைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஆப் பொய் சொல்லாம இருந்துச்சா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நம்ம எப்ப கண்காணிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு அந்த சமயத்துல பொய் சொல்றது இல்ல, நம்ம கண்காணிக்காத அப்போ ஏஐ ஆப் எவ்வளவு பொய் சொல்லுதுன்னா 11% அதிகமா பொய் சொல்லுதான். அது மட்டும் இல்ல, எப்ப பொய் சொல்லணும், எப்ப பொய் சொல்லக்கூடாது, யார்கிட்ட பொய் சொல்லணும், யார்கிட்ட பொய் சொல்ல முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏஐ ஆப் செயல்படுதான். இது எந்தெந்த ஆப்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஏஐ ஆப் இது அதுன்னு வேறுபாடு இல்லாம கிட்டத்தட்ட எல்லா ஆப்புமே அப்படிதான் செயல்படுதான். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு உங்க பர்சனல் விஷயத்தை எல்லாம் ஏஐ கிட்ட சொல்றவங்களா நீங்க? என்னைக்கா இருந்தாலும் அதோட மெமரியில இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை தான். நீங்க எந்த ஏஐ ஆப் யூஸ் பண்றீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் சேஃப் கிடையாது அப்படின்னு பயப்படுறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.